ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, நம்ம மஷ்ரூம் கிரேவி. இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். சைட் டிஷ் சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளியை அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பட்டையும் ஆட் பண்ணிடலாம். பிரிஞ்சியில் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இது கூட வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இது நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்க வைக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரும் அதுலேருந்து போயிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு லிட்டு போட்டு இது நல்லா வதங்கி அந்த ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டுங்க, இல்லைன்னா அதை சாப்பரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. அது அப்படியே ஒரு தொக்கு மாதிரி வரணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கறி அந்த கரம் மசாலா ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் அந்த மஷ்ரூம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதிலே ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு வரும். அதனால் நம்ம இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணலை. இப்போ இதில் நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ அதுக்கப்புறமா பாருங்கள் அதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதிலே பாதி குக் ஆகிடும் அது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடி வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சப்போஸ் நீங்கள் குருமா மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய், சோம்பு இதெல்லாம் கூட அரைச்சி இதில் ஊற்றிடலாம். அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்கும். இப்போ இது நான் கடைசி ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது இங்கே இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இதை ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் போட்டு இப்போ சோம்பு ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் இறக்குற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை கடைசியாக போட்டு இறக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் சுண்டை விட்டுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.